வெல்கம் டு கவிக்குவல் யூடியூப் சேனல். டிஎன்பிஎஸ்சி பொது தமிழுக்கான முக்கியமான கேள்விகளை பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பிலிருந்து மயங்கொலிகள் ஆகிய பகுதியிலிருந்து முக்கியமான 26 கேள்வியை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ் வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஷ் என்பர். சரியான விடை மயங்கொலிகள். இரண்டாவது கேள்வி, மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? எட்டு. சரியான விடை ஆப்ஷன் சி 8. மூன்றாவது கேள்வி, நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 3 சுழி ந. நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து 3 சுழி ந. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் டேஷ் எழுத்து பிறக்கிறது. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் டேஷ் எழுத்து பிறக்கிறது. சரியான விடை ஆப்ஷன் சி ந. அடுத்த கேள்வி, வானம் என்ற சொல்லின் பொருள் என்ன? வானம் என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ விடி. வானம் என்ற சொல்லின் பொருள் விடி. அடுத்த கேள்வி, வானம் சின்ன 2 சுழின. வானம் என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆகாயம். ஆப்ஷன் பி ஆகாயம். அடுத்த கேள்வி, பனி என்ற சொல்லின் பொருள் என்ன? 3 சுழி நீ. பனி என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை வேலை. ஆப்ஷன் சி வேலை. அடுத்த கேள்வி, பனி என்ற சொல்லின் பொருள் என்ன? 2 சுழி நீ. பனி என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை குளிர்ச்சி. பனி என்ற சொல்லின் பொருள் குளிர்ச்சி. நாவின் 2 பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து எது? நாவின் 2 பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து எது? சரியான விடை ல. ஆப்ஷன் ஏ ல. சின்னல. அடுத்த கேள்வி, நாவின் 2 பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து எது? மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து எது? சரியான விடை ல. பெரிய ல. ஆப்ஷன் பி ல. அடுத்த கேள்வி, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து எது? நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து எது? சரியான விடை ழ. ஆப்ஷன் சி ழ. அடுத்த கேள்வி, நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றும் எழுத்து எது? நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றும் எழுத்து எது? ர.
சின்னர. ஆப்ஷன் ஏ ர. அடுத்த கேள்வி, நாவின் நுனி மேலெண்ணத்தின் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து எது? மேலெண்ணத்தின் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து எது? சரியான விடை ர, பெரிய ர. ஆப்ஷன் பி ர. ஏரி என்பதன் பொருள் என்ன? சின்னரி. ஏரி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை குளம். கூரை என்பதன் பொருள் என்ன? சரியான விடை வீட்டின் கூரை. கூரை என்பதன் பொருள் வீட்டின் கூரை. கூரை என்பதன் பொருள் என்ன? இது பெரியரை. கூரை என்பதன் பொருள் என்ன? முன்னாடி பார்த்தது சின்னரை, இப்போ பெரியரை. கூரை என்பதன் பொருள் என்ன? சரியான விடை புடவை. சின்னரைனா வீட்டின் கூரை, பெரியரைனா புடவை. அடுத்த கேள்வி, ஒப்பனை என்பது டேஷ். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒப்பனை என்பது டேஷ். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மேக்கப். ஒப்பனை என்பது மேக்கப். சிற்றுண்டி என்பதன் ஆங்கில வார்த்தை என்ன? சிற்றுண்டி என்பதின் ஆங்கில வார்த்தை என்ன? சரியான விடை டிஃபன். ஆப்ஷன் பி டிஃபன். சிரம் என்பதன் பொருள் என்ன? சிரம் என்பதன் பொருள் என்ன? தலை. ஆப்ஷன் பி தலை. இலையின் வேறு பெயர் என்ன? தலை. ஆப்ஷன் ஏ தலை. பெரிய சூழிலை தலை. இலை என்பதன் வேறு பொருள் தலை. வண்டியை இழுப்பது எது? காளை. ஆப்ஷன் பி காளை. பெரியலை. கடலின் வேறு பெயர் என்ன? கடல் என்ற சொல்லின் வேறு பெயர் என்ன? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பறவை. சின்னர பறவை. பறவை வானில் டேஷ். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பறவை வானில் டேஷ். பறந்தது. ஆப்ஷன் ஏ பறந்தது. பெரியர. பறவை வானில் பறந்தது. பூ டேஷ் வீசியது. பூ டேஷ் வீசியது. சரியான விடை மனம். ஆப்ஷன் சி மனம். 3 சுழின மனம். புலியின் டேஷ் சிவந்து காணப்படும். புலியின் டேஷ் சிவந்து காணப்படும். கண். 3 சுழியின். ஆப்ஷன் பி கண். புலியின் கண் சிவந்து காணப்படும். வீட்டு வாசலில் டேஷ் போட்டனர். வீட்டு வாசலில் டேஷ் போட்டனர். கோலம். சின்னல. ஆப்ஷன் சி கோலம். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்துங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்கலன்னா
டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.